கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் நோவா. நோவா ஆதாமுடைய வம்ச வரலாறில் வருகிறார். அவர் இந்த நேரத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராய் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் நோவா தேவனுக்கு பிரியமானவராக இருந்தால், ஆனால் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களோ மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தாங்க. கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படக்கூடாதவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய வழிகளெல்லாம் மிகவும் மோசமான வழியாக இருந்தது. ஆகவே தேவன் மனிதனை உண்டாக்கினதற்கு வருத்தப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான மனஸ்தாபப்படுகிற வேளையில் தேவன் இந்த உலகத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்து சிந்தை கொண்டார். ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் அந்த நாளிலே கெட்டு போய் கிடந்தது. மக்கள் சீர்குலைந்து போய் கிடந்தாங்க. பாவம் அதிகமாய் காணப்பட்டது. தேவன் அதை பொறுக்க முடியவில்லை. மனிதனை படைத்ததுக்கு வருத்தப்பட்டு அதை அழிப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இப்போ நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய மனைவி 3 ஆண் பிள்ளைகள் சேம், காம், ஆபேத் என்கிறவர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனைவி இருக்கிறது. ஆகவே அந்த 8 பேரை மட்டும் தேவன் காப்பாற்ற வேண்டும் விரும்பி அந்த இடத்துல நோவாவுக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார். இந்த நோவாவுக்கு அவர் சொன்னது சொன்னால், நான் இந்த மக்களையெல்லாம் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி, நீ கொப்பேர் மரத்தில் ஒரு கப்பலை கட்டு என்று சொன்னார். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நீங்கள் நினைக்கலாம், கப்பலை எப்படி கட்டியிருப்பார்? நோவா அங்கே இருந்த மக்களுடைய உதவியோடு தான் கட்டியிருப்பார். நோவா எத்தனை ஆண்டுகள் அந்த கட்டி முடிக்கிறது தெரியுமா? 100 வருஷங்கள். அவருக்கு 600 வயதாகும் பொழுது தான் 500 வயதாகும் பொழுது தான் அவர் இந்த தேவனை அவர் இந்த காரியங்களெல்லாம் சொல்கிறார். ஆனால் இதை கட்டி முடிக்கிறதுக்கு 600 வயதாயிடுச்சு. 100 வயது வரைக்கும் அவர் சுவிசேஷ பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இந்த உலகம் அழியப் போகிறது, ஆகவே நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்க. மனம் திரும்புதலின் பிரசங்கத்தை நோவா செய்தார். அதுதான் தேவனுக்கு அதிக பிரியமாக இருந்தது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கின்ற வேளையில் எல்லாருக்கும் கிருபை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறாங்க. தேவன் சொன்னார், இவர்களை நான் ஜலத்தினாலே அழிக்கப் போகிறேன். ஒரு பெரிய வெள்ளத்தை அவர் உண்டாக்கினார். அந்த பெரிய வெள்ளத்தின் மூலமாக அந்த முழு மக்களும், இவர்கள் 8 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனாங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டது. மச்சங்கள் இல்லை. மிருக எல்லா காரியங்களையும் அந்த பேழைக்குள்ளாக அடைத்து வைத்து காப்பாற்றினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அதே நேரத்தில் பாவத்தை குறித்து மிகவும் அதை வன்மையாய் கண்டித்து அதை உணர்த்தக்கூடியவராக இருந்ததுனால இந்த உலகத்தை அழித்தார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு கூட தேவன் எச்சரிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு பயந்து நோவாவை போல கிருபை பெற்றவர்களாக வாழ வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால், அந்த பிரளயத்தில் 8 பேர் தப்பித்தார்களே, அதை போல் நாமும் கூட வருங்காலத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்கின்ற வேளையில் நோவாவை போல புதிய ஒரு வம்சத்தை உண்டாக்க ஆதாமுக்கு பின்பு நோவாவின் மூலமாக ஒரு பெரிய ஜனத்திரள் உண்டானது என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நோவாவை போல நம்ம வாழ நாம் முயற்சி செய்வோம். தேவனுடைய கிருபை நமக்கும் கிடைக்க அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். எங்களுக்கும் அப்படிப்பட்டதான கிருபை கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்கய்யா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மக்களை நீர் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அதை நடத்தப் போகிறீர் என்பதை இதன் மூலமாக நாங்கள் பார்த்தோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் கடாட்சியர்களும் காத்துக்கொள்ளும், வழி நடத்திடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமீன்.